27/12/2023 புதன்கிழமை இன்று இறைவார்த்தை சகரியா 3:4. பின்பு அவனை நோக்கி, பார், நான் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரம் தரிப்பித்தேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நல்ல நாளில் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. சகரியா 3:4 பின்பகுதி சொல்லுகிறது, நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஆம், ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே நீ சொல்லி அழைத்து அவனுக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். வேதம் சொல்கிறது 2வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானை எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொள்ளிவாய் அல்லவா என்றார். பின்பு யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்திரமாய் தூதனுக்கு முன்பாய் நின்றான். அவர் தமக்கு முன்பாய் நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன்மேல் இருக்கிற அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரம் தரிப்பித்தேன் என்றார். ஆம், அன்பான தேவ பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சிறந்ததை உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு யோசுவாவா ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு ஒரு சிறந்ததை கொடுக்க கர்த்தர் அவனுக்கு தோன்றினார். ஆம், இன்னைக்கு தேவ பிள்ளையே, பாவம் செய்திருக்கிறேன், தேவனுக்கு விரோதமாக நான் அக்கிரமம் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமோ, நான் இந்த அக்கிரமத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? எனக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் சாத்தான் வந்து நிற்கிறான்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் யோசுவாகிய பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு தரிசனமாகி பின்பு அவனுக்கு விரோதமாய் சாத்தான் வந்து நிற்கையிலும் தேவன் சாத்தானை கடிந்து கொண்டார். தேவன் சாத்தானை கடிந்து கொண்ட பின்பு யோசுவாவுக்கோ ஒரு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி போட்டு அவனுக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். பின் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஒரே நாளில் எல்லா ஜனங்களுடைய பாவத்தை நீக்கப்படுகிற ஒரு அடையாளத்தை அங்கே வைக்கிறதை நீங்கள் நான் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்தார், உங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, இதுவரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்க எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார், நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு யோசுவா பிரதான ஆசாரியனை போல ஒப்பு கொடுக்கும் போது, தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது, தேவன் உங்களை பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்து உங்களுக்கு சிறந்த வஸ்திரத்தை கற்பிக்க போகிறார், உங்களுக்கு சிறந்ததை தரப்போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு சிறந்ததை தரும்படிக்கு விரும்புகிறார். ஒருவேளை என் வாழ்க்கை தரித்திரமாய் இருக்குன்னு சொல்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் தரித்திரத்தை நீக்கி போட்டு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தரப்போகிறார், சிறந்ததை தரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா! அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு சிறந்ததை தருகிற நாளாய் இருப்பதாக, சிறந்ததை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் இருப்பதாக. ஆம் தேவ பிள்ளையே, தேவன் யோசுவாவுக்கு ஒரு சிறந்ததை கொடுத்தா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆசாரியருக்கு கொடுத்த சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பாராக. உங்க வாழ்க்கையில எதுல எந்தெந்த காரியங்களிலே தோல்வியுற்று ஸ்தோத்திரம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு அழுக்கப்பட்டு ஸ்தோத்திரம் தோல்வியில் நிலைமையில் இருக்கிறீர்களோ, வெட்கப்பட்டு நிற்கிறீர்களோ, அவமானப்பட்டு நிற்கிறீர்களோ, தலை குனிந்து நிற்கிறீர்களோ, மனிதன் உங்களை இகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மனிதர்கள் உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சிறந்ததை தர விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு சிறந்ததை தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை நன்மையால் திருப்தியாக்க விரும்புகிறார். உங்களை கட்ட விரும்புகிறார். உங்களை நிலைநாட்ட விரும்புகிறார். உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். தேவ பிள்ளையே, நாளிலும் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளையே, யோசுவாவை போல
பிரதான ஆசிரியனாகிய யோசுவாவை போல தேவனுக்கு முன்பாக நில்லுங்க. தேவன் அவனுக்கு தரிசனமானார், வெளிப்பாடுகளை கொடுத்தார். சகரியா தீர்க்கதரிசி உரைக்கிறான் தீர்க்க தரிசனங்களை. தேவன் தன்னுடைய வார்த்தைகள் பொய்யாய் போக விடவே இல்லை. இதன் சொல்லுகிறது சகரியா 4:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தேசத்திலே அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆம், வேதத்தின்படியே ஒரே நாளில் தேவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய அக்கிரமத்தை நீக்கப்பட்டார், பாவங்கள் நீக்கப்பட்டார். இப்படி நம்முடைய ஒரே பெயரான குமாரனை இந்த பூமிக்கு வர செய்து, உங்களுக்காக எனக்காக வர செய்து, அவரை பலியாக அர்ப்பணித்து மேலும் இருந்த இந்த அக்கிரமத்தின் கட்டுகளை, இந்த பாவத்தை எல்லாவற்றையும் ஒரே நாளில் நீக்கப்பட்டார். இவ பிள்ளையே பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கொண்டு கொண்டிருக்கிறாயா? அல்லது முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள், அதனை பாதிக்கிறது, அதற்காக பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறாயா? தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, நீ சிறந்ததை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை படைத்தவர் உனக்கு சிறந்ததை தர விரும்புகிறார். உன்னை படைத்தவர் உனக்கு சிறந்ததை தர விரும்புகிறார். இவ பிள்ளையே, இன்னைக்கு அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, ஒருவேளை இன்னைக்கு புதிதாய் இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் உனக்கு ஒரு சிறந்ததை தர விரும்புகிறார். ஆம், உலகம் தர முடியாத ஒரு சிறந்ததை தர விரும்புகிறார். நீ பரிசுத்தமாக்கப்பட போகிறாய், நீ சுத்தவானாய் மாற்றப்பட போகிறாய். தேவன் உன் அக்கிரமத்தை நீக்கி உன்னை சுத்திகரிக்க போகிறார். ஆம், இது பிள்ளையே, இன்னைக்கும் அன்பான சகோதரா, சகோதரி, தகப்பனாரை, தாயாரை, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு எனக்கு அருமையானவர்களே, தேவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார், உங்களுக்கு சிறந்ததை தரப்போகிறார். நீங்கள் ஒன்று செய்யணும், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை பற்றிக்கொள்ள வேண்டும். அவரை பற்றிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்களாம். ஆம், பிள்ளையே, சகோதரா, நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த காலவேளையில ஆண்டவரே, நான் இருக்கிற நிலைமை மோசமானதுதான், ஆனா இன்னைக்கு இந்த காலவேளையில இந்த சத்தத்தை கேட்கும் போதே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வாயானால் கர்த்தர் இயேசு உன்னை சிறந்தவனாய், வாழ்க்கையை சிறந்ததாய் மாற்றப் போகிறார். ஒப்பு கொடுப்பாயா? நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஒரு ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தேன். இப்போதும் இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் என்பதை பார்த்து, எந்தெந்த நிலைமையில இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களுக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை எடுத்துவீராக, அவர்களுக்கு ஒரு சிறந்ததை செய்வீராக. கர்த்தாவே, கண்ணீரோடு இப்போது நிற்கிறார்களே, இப்போது வேதனையோடு நிற்கிறார்களே, ஆண்டவரே, தலைமுறையை தொடருகிற சாபம் சொல்லி நிற்கிறார்களே, தகப்பனே, இப்போதே இந்த பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஒரே நாள் தேசத்தை வீட்டின் அக்கிரமத்தை நீக்கப்படுவேன்னு சொல்லி நீக்கப்பட்ட கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, இப்போதே ஒவ்வொரு மேல் இருக்கிற அந்த சாபங்கள், பாவங்கள் நீக்கப்படட்டும். அப்பா, உண்மை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் இப்போது இந்த கால வேலையில் ஒப்பு கொடுக்கிறார்களே, இப்போது அவர்கள் வாழ்க்கையை விட்டு இந்த சாபங்கள், பாவங்கள் நீங்குவதாக. இப்போதை நீங்கும்படிக்கு செபிக்கிறப்பா, நீர் நீக்குவீராக. இப்போதே சிறந்ததை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா, சிறந்ததை பிள்ளைகளுக்கு கொடுங்க. எந்தெந்த காரியங்களில் சிறந்ததை எதிர்பார்க்கிறார்களோ, ஆண்டவரே, தோல்வி பயத்தில் இருக்கிறார்களோ, கலங்கி போய் இருக்கிறார்களோ, ஐயோ மனிதர்களை வீழ்த்துகிறார்கள் சொல்லி இருக்கிறார்களோ, எனக்கு எதிராக ஆண்டவரை போராடுகள் சொல்லி இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது இறங்கி வந்து அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததை கொடுக்க பிறக்கிறவை காய்ச்சிருக்கிறார். அற்புதம் செய்யும், அதிசயங்களை காணப்படும். நீ சிறந்ததை கொடுத்தீர் என்பதை சாட்சியோடு உடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். புதிய வருஷத்துக்கு சீக்கிரமாய் நாங்கள் நுழைய போகிறோம். சில நாட்கள் தான் ஆண்டவர் இருக்கிறது. நாங்கள் புதிய வருஷத்துக்குள் கர்த்தர்களுக்கு சிறந்ததை தந்தார் என்று தக்க செய்ய போறீர். இதற்காக அர்ப்பணிக்கிறோம். நீ அப்படி செய்ய பிறக்கிறவர்களுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிறைவாய் உங்களை நன்மையால் நடத்துவார்.